சிவா 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 தெரியாம யாராவது வாயில வச்சுட்டா தப்பு. அதுக்கப்புறம் சாமிக்கு வைக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. ஆமா பாட்டி, பக்கத்துல உட்காந்து வேவு பார்த்துட்டே இரு. எங்களுக்கு இதெல்லாம் செய்யற வேலை, உனக்கு வேவு பாக்குற வேலை. சாமி கூட எங்களை இப்படி கஷ்டப்படுத்தாது. அம்மா சொல்லுங்க. என்ன சாமி, ஏதாவது வேணுமா? தண்ணி எடுக்க போனவங்க இன்னும் வரலையே, ரொம்ப நேரம் ஆகுது. ஜனனி அப்பவே தண்ணி எடுக்க போயிட்டாலே. ஆனா இன்னும் வரலையேம்மா. பூஜைக்கு வேற நேரமாகுது. ராகு காலத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்ல. சரிங்க சாமி, நீங்க போங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா. ஏ ரம்யா, என்னன்னு போய் பாத்துட்டு வரியா? மருமகன்னு சொன்னதும் அவ மட்டும் தானே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்தா? நீங்களே போய் தேடி பாருங்க. அமராவதி, நீயாவது கொஞ்சம் போய் தேடிட்டு வாயேன். ஊர்ல ஆறு குளம்லாம் போய் பழக்கம் இருக்குமா என்னமோ? இனிமே நான் வேற தேடி போகணுமோ? உங்களை எல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்ல. நானே போய் பாத்துட்டு வரேன். சிவாவை வேற காணோம். அமராவதி, நீ கொஞ்சம் அடுப்ப பாத்துக்க, நான் போயிட்டு வரேன். அத்தை கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். காவேரிக்கு கொடுக்கலான்னு பார்த்தா நீங்க வேற கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அதான் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். நான் பார்க்கும்போது நீங்க யார்கிட்டயும் மறைஞ்சு நின்று பேசிட்டு இருந்தீங்க. என்ன பேசுனீங்க? நானா? இல்லையே. ஏய், பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்ல போறேன் உங்ககிட்ட? நான் பார்த்தேனே, நீ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டியே. ஓ அதுவா? சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்ற. ஐஸ் கடை எங்க இருக்குன்னு கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை. உண்மையாவா? ஆமா மச்சான். பொய் சொல்றான் சிவா. அவன் சொல்றது எல்லாமே பொய். அட, ஐஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லையே. போச்சுடா, இதுக்கெல்லாமா அம்மன் கிட்ட போய் சத்தியம் பண்ணி தர முடியும்? சிவா, அவன் பொய் சொல்றான் சிவா. அதான் எனக்கும் தோணுது. இவன் பொய் சொல்லி என்னமோ சமாளிக்க பாக்குறான். நான் என்கிட்ட சொல்லிட்டேன்ல, இனிமே டென்ஷன் ஆகாத, நான் பாத்துக்கிறேன். டேய் சிவா, ஜனனி. என்னம்மா? தண்ணி எடுக்க வரேன்னு போயிட்டு இங்க என்னமா பண்ணிட்டு இருக்க? அங்க ஐயர் வந்து தேடிட்டு போனாருமா, பூஜை பண்ண வேண்டாமா? வாங்க, நேரமாவது, சீக்கிரம் வாங்க. என்ன? ஒரு சந்தேகம். இத பாரு, எதுவும் பேச வேண்டாம். பூவு எடுக்கிற சடங்கெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சந்தேகமே அத பத்தி தானே. ஏய், என் சந்தேகத்தை தீக்காம நீங்க இங்க இருந்து போக முடியாது. சரி சொல்லு. பூ எடுக்கிற விஷயத்துல ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ண போறீங்களா? நீ என்ன சொல்ற? இது சாமி விஷயம் தெரியும்ல, அதுல எப்படி பிரார்த்தனை பண்ணுவாங்க? ஐயர்கிட்ட சொல்லி வச்சு உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி பூவு எடுக்க போறீங்களான்னு கேட்டேன். உனக்கு தான் இந்த மாதிரி புத்தி எல்லாம் போகும், எனக்கெல்லாம் போவாது. நீங்க உத்தமர்னு நான் நகை விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். இங்க பாருங்க, ஏதாவது ஃப்ராட் தனம் பண்ணீங்க, என் அண்ணன் சண்டி இருக்கானே, அவனை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவன் கை வச்சா உடம்புல உயிர் மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. பாத்துக்கோங்க. உங்க அண்ணன் தானே, அவனும் உன்ன மாதிரி தானே இருப்பான். அவனை நீதான் மெச்சிக்கணும். விலகு. புரிஞ்சுக்கிட்டீங்களே, ரொம்ப நல்லது. அதனால பார்த்து உண்மையா நடந்துக்கோங்க. பிராடுத்தனம் நீங்க பண்ணுவீங்க, ஆனா நான் உண்மையா நடந்துக்கணும்னு சொல்லுவீங்க. கேக்குறதுக்கு நல்லதா இருக்கு. ஆமா, விசாலாட்சி வந்தாலே என்ன நீங்க கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. ஏதோ எனக்கு தெரியாத ஆள் மாதிரி நடத்துறீங்க. நான் என்ன அவ்வளவு அந்நியமானவளாங்க? இல்ல தனியா இருக்கும் போதுதான் என்ன உங்களுக்கு பிடிக்குமா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அப்பவே நேரமாச்சுன்னு வந்து சொல்லிட்டு போனாரு. சாமி, என்னாச்சுமா? தண்ணி இன்னும் எடுத்துட்டு வரலையா? ஆமாங்க சாமி, அதுக்கு தான் போயிட்டு இருக்கோம்.
நாங்க சீக்கிரமா எடுத்துட்டு வந்துடுறோம். நேரம் ஆயிட்டே இருக்குமா? இல்ல இதோ உடனே எடுத்துட்டு வந்துடுறோம். சரி சரி, நீங்க பொங்கலை வச்சிட்டீங்கன்னா பொங்கலை பானையோட எடுத்துட்டு வந்துருங்க. சாமி கிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும். சாமியை காக்க வைக்க கூடாதுமா. சீக்கிரமா வாங்க. சரி போயிட்டு வந்துடலாம். வாங்க. போயிட்டு சரிம்மா வந்துடுறோம். சிவா, ம். நீ ஜனனியை கூட்டிட்டு போய் குளத்துல முங்க வச்சு தண்ணி எடுத்துட்டு வந்துரு. நான் பொங்கல் எடுத்துட்டு வந்து சாமி கிட்ட கொடுத்துறேன். சரிம்மா, சரி பாருங்க. போங்க. வா. ஏய் கைய விடு. முடியாது. யாராவது பார்க்க போறாங்க. கைய விடு. ஏன் யாராவது பார்த்தா என்ன? நினைச்சா நினைக்கட்டும். கைய விடுன்னு சொல்றேன்ல. இருக்கட்டும் மச்சான், எனக்கும் உரிமை இருக்குல்ல. எப்பதான் இது மாதிரி கைய பிடிக்கிறது? கைய விடு, புரிஞ்சுக்க. ஏன் நான் உங்க கைய பிடிக்க கூடாதா? இப்ப கைய விட போறியா இல்லையா? எது இருந்தாலும் கைய விட்டுட்டு அப்புறம் பேசு. யாராவது வந்துட போறாங்க. யாரும் வரமாட்டாங்க. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க.